நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைடாக வந்து ஒரு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்போ அப்படியே ஸ்லைடாக ஒரு அப்சைடில் இன்சைட் ட்ரேடிங்காக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,050க்கு மேலே ஒரு க்ளோசிங் அண்ட் ரீடெஸ்ட் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நமக்கு 24,080 to 100 அங்கிருந்தும் நமக்கு ரிவர்ஸில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதையும் தாண்டி மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த ஏரியா அதாவது 24,150 to 175. ஸோ இதெல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அங்கிருந்தெல்லாம் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து டவுன் சைடில் 24,000 கீழே க்ளோசிங் அண்ட் டவுன் இருந்ததுன்னா அந்த லோவையும் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த 23,970க்கு கீழே அண்ட் டவுன் மூவ் ஆச்சு அப்படின்னா 23,910 to 20 இந்த ரேஞ்சில் அடுத்த டார்கெட் லெவல் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இன்சைட் ட்ரேடிங். ஸோ ப்ரைஸ் ஒன்று இங்கிருந்து நமக்கு செல்லிங் கிடைக்கணும், இல்லைன்னா இது கீழே டவுன் சைடில் க்ளோசிங் அண்ட் மூவ்மெண்ட்டில் செல்லிங் கிடைக்கணும். பையிங்கிறது 24,200க்கு மேலே தான் பையிங்.